ஒருத்தவங்கள பார்த்து இவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ செவ்வாய் தோசைன்றாவே இவங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண விரயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையுமே பரிகாரம் செய்து அவங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும். செவ்வாய் தோசை முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பல்ல அன்னீவனாகவும் செவ்வாய் தோசம் உள்ள ஆட்களுக்கே கல்யாணம் கட்டி கொடுக்கணும். ஏன்னா 2 பேர் உணர்வுகளும் ஒரே மாதிரி செயல்படும் போது மேம் வணக்கம். வணக்கம் மேம், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் குழப்பங்களாவே இருக்குது. இந்த செவ்வாய் தோஷம்னா என்ன, அதை பத்தி ஒரு புரிதல் சொல்லலாமா? ஏன்னா பயந்துகிட்டே இருக்காங்க, ஐயோ மேரேஜ் ஆகுமா ஆகாதா, இவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த செவ்வாய் தோஷத்தை வச்சு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு புரிதல் சொல்லலாமா? செவ்வாய் தோசம் ரொம்ப பயப்படுற அளவுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம செவ்வாய் தோசமா கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசி கட்டத்துக்குள்ளும் நட்சத்திரங்கள் உள்ளுக்கு உட்கார்ந்துருக்கும். அப்போ ஒரு ஒரு ராசியிலையும் 9 பாதங்கள் உட்காரணும். 9 பாதம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.25 நட்சத்திரம், 2.25 பாதம் நட்சத்திர பாதங்கள் 2.25 நட்சத்திரம் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஒரு 2.25 2 1 அப்படிங்கிற மாதிரி வரும். 1 2ன்னு வரும். இப்போ நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா கிருத்திகை. முதல்ல நட்சத்திரங்கள் பிரிவுபடுற நட்சத்திரங்கள் அப்படி பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் பிரிவுபடும், செவ்வாயுடைய நட்சத்திரம் பிரிவுபடும், குருவுடைய நட்சத்திரம் பிரிவுபடும். இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் பிரிவுபடும் போது குரு அதாவது தலை மட்டும் அங்க உட்கார்ந்து இருக்கும், உடம்பெல்லாம் அந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கும். 4 பாதத்துல தலை மட்டும் ஒரு ஒரு ராசியில இருக்கும், மீதி 3 பாதங்களும் வேற ஒரு ராசியில இருக்கும். அப்ப தலை மட்டும் அப்ப பாத்தீங்கன்னா இவங்க தலையை இழந்ததுதான், உடம்பு ஃபுல்லா வந்துடும், தலையை தேடும் அந்த உடம்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன். அப்ப தலையை தேடும் போது அந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் அப்படியெல்லாம் என்ன குணம் மேக்சிமம் இருக்குன்னா, தலையை தேடுபவர்கள், தலைமை, எனக்கு தலைமையை கொடுத்துரு, நான் இதை பொறுப்பெடுத்து செய்யறேன், நான் இதுக்கு கேட்டு அப்படிங்கிற. ஏன்னா அவனுக்கு தலை இல்லை. சூரியனுடைய நட்சத்திரக்காரர் ஒரு தலை இங்க போயிருக்கும், உடம்பு ஃபுல்லா இங்க போயிருக்கும். அப்ப இல்லாததே அவன் தேடுவான் அப்படிங்கிறது. இதே செவ்வாய் நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா 2 பாதம் ஒரு ராசியிலும் 2 பாதம் இன்னொரு ராசியிலும் இருக்கும். அப்ப 2 பாதம் பாதி பாதியா இருக்கும். அப்போ உடம்ப பாதியா வெட்டின மாதிரி இருக்கும். அப்ப அவன்கிட்ட என்ன இருக்கும், உடம்பு இருக்காது. அப்ப அவன் என்ன இருப்பான், இல்லாததே தேடுவான். அப்போ உடம்ப தேடுவான். உடம்புனா ஈர்ப்பு, யாராச்சும் ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணணும், கெட்டி பிடிச்சிட்டே இருக்கணும், ஒட்டிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூடை தேடக்கூடிய ஒரு உடம்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அதுதான் செவ்வாய். இப்ப குருவா எடுத்துக்கோங்களேன். 3 அதாவது தலை உடம்பு எல்லாம் மேல இருக்கும், கால் மட்டும் தனியா இருக்கும். அப்போ கால் மட்டும் கீழே இருக்கும், மீதி எல்லாம் மேல இருக்கும். அப்போ அவன் என்ன சொல்லுவான், காலை தேடிக்கிட்டு இருப்பான். அவன் கால் இல்லாதனால பாத்தீங்கன்னா படிச்சவனுக்கு தலைகால் தெரியாமல ஆடுறான், காலே தெரியாம அப்படியே மிதக்குற மாதிரி இருப்பான். அவன் படிச்சவன், நான் ஸ்கூல் படிக்கும் போது லீடர் கிட்ட எல்லாம் பேசுறது பெரிய நம்ம சிஎம் கிட்ட பேசுற மாதிரி அந்த லீடர்ஸ் கிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு அவங்க தலைகால் புரியாம படிக்கிறவங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு ஹெட்வைட் இருக்கும். அப்பங்கும் போது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய இது லைஃப்குள்ள என்டர்ஃபை ஆகாது. அதே மாதிரி குருக்குள்ளதும் லைஃப்குள்ள என்டர்ஃபை ஆகாது. ஆனால் செவ்வாய் ஒரு லைஃப்குள்ள என்டர்ஃபை ஆகும். உடல் தான் எல்லாத்தையும் ஆளுகிறது. அப்போ அந்த செவ்வாய் 2ஆக பிளக்கும் போது அவன் உடல் சுகத்தை தேடுவனாக, உடல் சுகத்தை தேடுபவளாக இருப்பாள். இவளுக்கு நம்ம கல்யாணம் கட்டி வைக்கிறோம். செவ்வாய் தோஷம்ங்கிறது செவ்வாய் நட்சத்திரம் உடையவங்க, அதாவது செவ்வாய் 2ஆம் பாதமோ, அதாவது 2ஆம் வீட்டுல இருக்கிறது, இல்லாட்டா 7ஆம் வீட்டுல இருக்கிறது, இல்லாட்டா 8ஆம் வீட்டுல இருக்கணும், இல்லாட்டா 12ஆம் வீட்டுல இருக்கணும். இது போக 4ஆம் வீட்டையும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படிம்பாங்க. இந்த செவ்வாய் பிளவுபட்ட இது. ஏன்னா இதெல்லாம் 2ஆம் இடம் குடும்பம், 4ஆம் இடம் சுகஸ்தானங்களை அனுபவிக்கிற. அப்போ உடல் சுகஸ்தானத்தை அனுபவிக்கும் போது செவ்வாய் தோஷம் ஏற்படும். அதே மாதிரி 7 8 கணவன் மனைவி உறவு, இது கலத்திரஸ்தானம் அப்புறம் மாங்கல்யஸ்தானம் அப்படிம்பாங்க. இந்த 2மே கணவன் மனைவி உறவுக்கும் உடல் சுகத்துக்கும் முக்கியமானது. அப்புறம் 8 12 படுக்கை, இதுவும் நம்மளுக்கு இது உடல் சுகத்துக்கு உணது. அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா உடல் சார்ந்த விஷயத்துக்குள்ளது. ஒரு சுகமான வாழ்க்கையோ சுகமான நல்ல வருமானமோ வரும்போது உடல் சுகம் ஆட்டோமேட்டிக்கா தேவைப்படும். இந்த இடத்துல போய் செவ்வாய் போய் உட்கார்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், உடல் சுகத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால இவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி இடத்தில் அவங்களுடைய லக்னத்துல இருந்து 2 4 7 8 12ல இருந்து செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடல் சார்ந்த இது ஆசைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அதே ஆசைகளோட ஒரு நபர் கிடைச்சாதான் அது சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், திருப்தி அடைவாங்க. அதே இது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு கட்டி கொடுத்தால் ஓகேவா இருக்கும்.
செவ்வாய் தோஷம் இல்லாதவனை ஒரு ஆளையோ ஒரு பெண்ணையோ கட்டி வச்சோம்னா எப்படி இருக்கும்? இவனுக்கு ஆசை இருக்கும், அவளுக்கு ஆசை இருக்காது. அப்போ 2 பேருக்கும் முரண்பாட கருத்துக்கள், சண்டைகள், பிரிவினைகள், அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நம்ம செவ்வாய் தோஷத்தை செவ்வாய் தோஷம் உள்ள ஆட்களுக்கே கல்யாணம் கட்டி கொடுக்கணும். ஏன்னா 2 பேர் உணர்வுகளும் ஒரே மாரி செயல்படும்போது அவங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக உடல் உறவுக்குள் போய்க்கிட்டே இருந்தா உடல் வீக் ஆகும், உடம்பு இதாகும். அந்த இதுல தான் ஆரோக்கியம் வந்து ரொம்ப கெட்டு போகக்கூடியதாக மாறும். அதனால இது தெரிஞ்சுக்கிட்டுனா நம்ம உடலை நம்ம பேணி காக்கலாம், நம்ம கண்ட்ரோலா இருக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். செவ்வாய் தோஷம் இதெல்லாம் இந்த வீடுகளில் இருந்தாலும் சில இதுல விதிவிலக்குகள் உண்டு. என்ன விதிவிலக்கு? மேச ராசி செவ்வாயுடைய வீடு, விருச்சிக ராசி செவ்வாயுடைய வீடு, மகர ராசி செவ்வாய் உச்சம். இந்த 3 வீடுகளில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. அது 7 8ஆம் பாவமாக இருக்கலாம், 2ஆம் பாவமாக இருக்கலாம், 4ஆம் பாவமாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த இந்த ராசியில இருந்துச்சுன்னா அது சொந்த வீட்டுல இருந்தால் அதுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே போல் செவ்வாய் தன்னுடைய நீச்ச வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்காது. அப்ப செவ்வாய் தோஷம் வந்து இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்காது. அதே சமயம் செவ்வாய் சந்திரனோட சேர்க்கையில் சந்திரனோடு சேரும்போது செவ்வாய் தோஷம் உருவாகும். சந்திரன் செவ்வாய்னா உடல் மேல் ஆசைகள் அதிகமாக இருக்கும். சந்திரங்கிறது மனசு, உடலை சார்பது. அது உடலையும் மனசையும் ஈர்க்கக்கூடியது செவ்வாயாக மாறிடும். அதனால சந்திரன் செவ்வாய் இருக்கும்போது சந்திர தோஷம் செவ்வாய் தோஷமாக இருக்கும். ஆனால் செவ்வாய் தோஷத்தை நம்ம சந்திரமங்கல யோகமாக நம்ம எடுத்துக்கலாம் இத. அதனால இந்த இந்த சந்திரமங்கல யோகத்தை ஈஸியா நிவர்த்தி பண்ணிடலாம். இது வந்து வெறும் உடல் சுகத்தை மட்டும் எடுக்காமல் நம்மளுக்கு உங்களுக்கு மண் சார்ந்த விஷயத்தில் அதுலலாம் நீங்க நாட்டம் எடுத்துட்டீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆயிரும் சந்திரன் செவ்வாய்க்குள்ள தோஷத்தை. அதனால இந்த தோஷங்கள் வந்து இதுதான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்க செவ்வாய் தோஷத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இது நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம கணிக்கிறோம். ஒருத்தவங்களை பார்த்து இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். செவ்வாய்ங்கிறது உடல் உறுப்புகள். ஒரு முகத்துல பாத்தீங்கன்னா பல்லு பல்லு வந்து செவ்வாய்க்குள்ளது. அதே மாதிரி ஐப்ரோ நம்மளுடைய புருவமும் செவ்வாய்க்குள்ளது. இந்த புருவம் சரியாக இல்லாமல் சில பேருக்கு கட்டாய் இருக்கும், சில பேருக்கு சரியான வளர்ச்சி இருக்காது. இந்த மாதிரி புருவம் வந்து அன்னீவனாக இருக்கிற புருவம் பார்த்தோன்னே நமக்கு அந்த புருவத்தை வந்து தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக இருக்கும். பல்லு வந்து அன்னீவனாக இருக்கும், இடைவெளியாக இருக்கும், இவங்களுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும். இப்ப சில பேருக்கு பல்லு நல்ல எடைப்பல்லா நல்லா இதா இருக்கு, ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. பாத்தீங்கன்னா பல்லு அன்னீவனா இருக்கும், ஆனா அபூர்வம் வந்து அழகா இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து அதுல வந்து சரிபமா மாறிடும். செவ்வாய் தோஷத்தில் செவ்வாய் வந்து குரு பார்த்தாலும் அது சரியாக மாறிவிடும். அதனால குருங்கிறது மூக்கு. அந்த மூக்கு வந்து எங்களுக்கு சரியா வளர்ப்பா இந்த ஐப்ரோவும் மூக்கும் சரியா இருந்துச்சுனாலே செவ்வாய் தோஷம் நீங்க பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆனா செவ்வாய் தோஷம் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பல்லு அன்னீவனாகவும் ஒரு சின்ன ரொம்ப குட்டி பல்லாக இருந்தாலும் செவ்வாய் தோஷத்துக்குரியவர்களாக இருப்பாங்க. பல்லு ரொம்ப உள்ளுக்கு அமுங்கி போயிருந்தாலும் அந்த இது வந்து அவங்களுக்கு கணவன் மனைவியுடன் ஒரு அந்யோன்யம் வராது அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஐப்ரோ வந்து நல்ல நல்ல லென்த்தியா இங்க வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல்லு எவ்வளவு இதா இருந்தாலும் இங்கிருந்து இங்க வரைக்கும் இருந்தாலே அந்த வந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய பெண்மணியாகவும் ஆணாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிச்சயமா. இப்ப செவ்வாய் தோஷம்ன்றாவே இவங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண விரயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையுமே பரிகாரம் செய்து அவங்களுக்கு நிவர்த்தி கொடுக்குமா? கண்டிப்பாக செவ்வாய்னாலே நம்மளுடைய யாரு முருகர் தான். முருகருடைய அருள் இருக்கிறவங்களுக்கு செவ்வாயுடைய பாத்தீங்கன்னா தென் பக்கம் தென்னா தமிழ்நாட்டை தென் பக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லு தான் அந்நார்மலா காமிக்கும். நிறைய பல்லு பெரிய பெரிய பல்லாக இருக்கும், நல்ல இடைவெளி இருக்கும். பாத்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவி வாழ்க்கை நல்லா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரீசன் என்னன்னா அவங்க முருகரை பற்றி கொண்டு இருப்பாங்க. முருகருடைய வழிபாடு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு நாள் சஷ்டியை விட மாட்டாங்க எல்லாமே. அப்ப அதை வந்து தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அவங்களுக்கு வேலை செய்யாது. அதனால முருகரை இறுக்கி பற்றுவர்களுக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது. அதே போல் வந்து செவ்வரளி மாலையை கொண்டு துர்க்கை தேவிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது செவ்வாய் தேசம் துர்க்கை தேவினா சிவனுக்கு பக்கத்துல வலது பக்கம் இருக்கிற விஷ்ணு துர்க்கையை குறிப்பது. அங்க போய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வரளி மாலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் அங்க வந்து செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது. அதே போல் பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது உங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மையாக இருக்கும், உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருப்பாங்க. அதனால செவ்வாய் தோஷம் அதிகம் ஆண்களுக்கு இருக்கும். பெண்ணுக்கு இருக்கும்போது கணவனோட ஆரோக்கியம் கம்மியா இருக்கும். ஆணுக்கு இருந்தால் கூட கூட பிறந்தவங்களுடைய ஆரோக்கியமும் கூட பிறந்தவங்களுடைய இதுவும் ரொம்ப வீக்கா இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பக்கத்துல இருக்க காவல் தெய்வத்துக்கு இந்த இரத்த பலி கொடுப்பாங்க இல்லையா, ஆடு கோழி அதெல்லாம் கொடுப்பாங்களே, அது கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணக்கூடியதாகலாம் இருக்கலாம் அப்படிங்கலாம். மேம் இப்ப செவ்வாய் தோஷம்னு வந்துட்டாவே கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி தான் பார்ப்பாங்க அது கரெக்டா இருக்கா என்னன்றது. ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது தெரியாது. சில பேர் காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க, ஜாதகமே பார்க்காம இருந்திருப்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல எல்லாமே தெரிஞ்சு செவ்வாய் தோஷத்துக்கோட மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை நல்லா வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இப்போ கல்யாணம் ஆகுறவங்களுக்கு தான் செவ்வாய் தோஷத்தை இப்படிலாம் பாருங்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு செவ்வாய் தோஷத்தை நிவர்த்திய பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. முதல்ல செவ்வாய்ங்கிறது நம்மளுக்கு தென்மேற்கு பகுதி, அவங்களுடைய பெட்ரூம் படுக்கை அறைய குறிப்பு. செவ்வாய்ங்கிறது படுக்கை சார்ந்த விஷயத்துக்குரியது அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம். அந்த இடத்துல நல்ல நறுமணமான பூக்களை வைத்து அலங்காரம் பண்ணுவது முக்கியமானதாக இருக்கும். அது போக பெண் வந்து சுமங்கலி பூஜை அடிக்கடி பண்ணணும். கணவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டே இருக்கும்போது அவன் வந்து அடிக்கடி அந்த அவளுக்கு அர்ச்சனை பூவாலையும் அர்ச்சனை அரிசியாலும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவளுடைய மாங்கல்ய பலம் கூடிக்கிட்டே இருக்கும். அந்த மாங்கல்ய பலம் கூட கூட அவங்களுடைய செவ்வாய் தோஷம் வந்து ரொம்ப நிவர்த்தி அடையும். அதனால வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மேக்சிமம் கணவன் காலில் விழுந்து அர்ச்சனை வாங்கிக்கலாம். அப்புறம் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்க கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணலாம். தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி மேம்.